தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நீங்கி போயிற்று. இதை எழுதினது லூக்கா. அவர் ஒரு மருத்துவர். அதனால இது ஒரு அஃபீஷியல் மெடிக்கல் ரிப்போர்ட். ஒரு மருத்துவரின் அறிக்கை சொல்கிறது, அவள் உடனே முழுவதும் சுகம் பெற்றாள் அப்படின்னு. 12 வருஷமா தன் ஆஸ்திகளை எல்லாம் அழிச்சு ஒன்றும் நடக்காத காரியம் இவள் இயேசுவை தொட்ட உடனே நடந்தது. இது தேவன் செய்த காரியம். இன்னொரு வசனம் 46ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு இயேசு, என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், அதனால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அதனால இந்த பெண் செய்த பெரிய காரியம் என்னன்னா, அவங்களே இயேசுவை தொடுறாங்க, விசுவாசத்துல குணமாகறாங்க. யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த சூதக ஸ்திரீ தொடுவதெல்லாம் தீட்டுன்னு உலகம் சொல்லும் போது, இந்த பெண்ணுக்கு இருந்த விசுவாசம், நான் அவரை தொட்டா அவர் பரிசுத்தம் என்னை விட்டுக்கொள்ளும் அப்படின்னு. அதனால அவங்க ஜெயிச்சாங்க.